ஹாய் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவுல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரேஷன் கடையில விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுடைய முடிவுகள் எப்பொழுது வெளியிட இருக்காங்க. இது குறித்து சில முக்கியமான தகவல் நமக்கு வெளியா இருக்கு. அதன்படி இந்த வீடியோ பதிவை உங்களுக்காக சொல்ல போறாங்க. சோ உண்மையான தகவல் என்ன அப்படின்னு பாத்துக்கலாம். ரேஷன் ஷாப்ல இதுவரை நமக்கு பாத்தீங்கன்னா 28 மாவட்டங்களுடைய ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. சோ அந்த 28 மாவட்டங்கள் என்னென்னன்றதையும் நான் வீடியோட இறுதிக்குள்ளார கண்டிப்பா சொல்ல போறேன். நீங்க அந்த மாவட்டத்தை இருந்தா உங்களோட ரிசல்ட் உடனடியாக செக் பண்ணிக்கலாம். அடுத்து மீதி இருக்கிற மாவட்டங்களுக்கு எப்ப ரிசல்ட் வெளியிட போறாங்க அதை பற்றிய உண்மையான தகவலை சொல்ல போறேன். நீங்க நம்மளோட சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சோ ரேஷன் கடையில விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்கள் இந்த பணியிடங்களை நிரப்பதற்காக கிட்டத்தட்ட 7 முதல் 8 மாதங்கள் வரை கடந்த ஆண்டு நவம்பர் டிசம்பர்ல நேரடி நேர்காணல்கள் நடத்தப்பட்டது. சோ இந்த ஆண்டு வரை பாத்தீங்கன்னா இந்த ரேஷன் கடையில விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களை ஜூன் வரை பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் இந்த யாரெல்லாம் செலக்ட் ஆனாங்க அந்த கேண்டிடேட் லிஸ்ட் இன்னுமே வெளியிடப்பட்ட ஆரம்பிச்சாங்க. ஜூன் முதல் வாரத்துல இருந்து வெளியிடப்பட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஜூலை இறுதிக்குள்ளார பாத்தீங்கன்னா அனைத்து மாவட்டத்துடைய ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. சோ அதிகபட்சமாக ஜூலை 15ஆம் தேதிக்கு முன்னாடி இந்த தமிழகம் முழுவதும் ரேஷன் கடையுடைய ரிசல்ட் 38 மாவட்டத்திற்கு வெளியாகிடும் என்று எதிர்பார்க்கப்படுதுங்க. சோ இதுவரை எந்தெந்த மாவட்டத்துல ரேஷன் கடையோட ரிசல்ட் வெளியா இருக்கு அப்படின்றத தகவலை சொல்ல போறோம். சோ நீங்க இந்த மாவட்டத்துடைய நபர்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த மாவட்டத்துல ரேஷன் கடையோட ரிசல்ட் வெளியா இருக்கு அப்படின்றத செக் பண்ணிக்கலாங்க. தென்காசி, விருதுநகர், கள்ளக்குறிச்சி, சேலம், நாகப்பட்டினம், நாமக்கல், மயிலாடுதுறை, திருநெல்வேலி, தருமபுரி, திருச்சி, திருவாரூர், வேலூர், விழுப்புரம், திருவள்ளூர், தூத்துக்குடி, புதுக்கோட்டை, ஈரோடு, கன்னியாகுமரி, திருப்பூர், நீலகிரி, தஞ்சாவூர், திருவள்ளூர், செங்கல்பட்டு, மேலும் கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, சிவகங்கை, ராணிப்பேட்டை, திண்டுக்கல் மற்றும் திருப்பத்தூர். சோ இந்த மாவட்டங்கள் அனைத்துமே பாத்தீங்கன்னா இந்த ரேஷன் கடையுடைய அதிகாரப்பூர்வமான ரிசல்ட் அனைத்துமே வெளியாகப்பட்டிருக்குங்க. இந்த மாவட்டத்தை நீங்க சேர்ந்தீங்க அப்படின்னா உங்களுடைய மாவட்ட வாரியா இருக்கிற டிஆர்பி உடைய இணையதளத்துல நீங்க செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு உண்டான தற்காலிக ப்ரொவிஷனால செலக்ஷன் லிஸ்ட் அனைத்துமே வெளியிடப்பட்டிருக்குங்க. சோ தற்காலிகமா நீங்க செலக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய லிஸ்டர்ஸ் எல்லாமே நீங்க செக் பண்ணிக்கலாம். உங்களுடைய ப்ரொவிஷன் லிஸ்ட் மாவட்ட வாரியா வெளியிடப்பட்டிருக்காங்க. சோ இந்த கேண்டிடேட்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா முக்கியமான அப்டேட் அனைத்துமே அப்டேட் பண்ணியிருக்காங்க. சோ இவர்களுக்கு பாத்தீங்கன்னா தற்காலிக செலக்ஷன் லிஸ்ட் எல்லாமே வெளியிட்டிருக்காங்க. மேலும் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா தற்சமயம் வெயிட்டிங் லிஸ்ட்ல வைக்கப்பட்டிருக்காங்க. சில மாவட்டங்களுக்கு பாத்தீங்கன்னா விற்பனையாளர்களுடைய பட்டியல் மட்டும்தான் வெளியிட்டிருக்காங்க. அவங்களுக்கு கட்டுநர்கள் எப்ப வெளியிடுவாங்க அப்படின்னு கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க. அந்த மாவட்டத்திற்கு அடுத்த லிஸ்ட் எல்லாமே வெளியிட போறாங்க. அதுவும் சில மாவட்டங்களை கம்மியான வேகன்சிஸ் எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு கேள்விகள் கேட்கிறாங்க, எங்களுக்கு எப்ப வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணுவீங்க அப்படின்ட்டு. சோ வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பாத்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கிறதுனால நம்மளுடைய கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐபி பெரிய கருப்பன் அவர்களும் பாத்தீங்கன்னா முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட இருக்காங்க. சோ முதல் கட்டமா பாத்தீங்கன்னா இந்த ஜூலை 15ஆம் தேதிக்குள்ளார ரேஷன் கடையோட வேகன்சிஸ அதிகரிக்க போறாங்க. அதற்கு பாத்தீங்கன்னா பதவி உயர்வு பட்டியலை ரெடி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. சோ புதிய பதவி உயர்வு பட்டியல்கள் அனைத்துமே ரெடி ஆகிட்டு இருக்கு. அந்த பதவி உயர்வு பட்டியல் முடிக்கப்பட்ட பிறகு இந்த ரேஷன் கடையோட ரிசல்ட் நாம எதிர்பார்க்கலாங்க. சோ இப்ப மீதி இருக்கிற மாவட்டங்கள்ல எப்ப ரேஷன் கடையோட ரிசல்ட் வெளியாகும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். சென்னை, கோவை, மதுரை இந்த மாதிரி மிக மிக முக்கியமான மாவட்டங்களுக்காக ரேஷன் கடையோட ரிசல்ட் வெயிட் ஆயிட்டு இருக்கு. சோ இந்த மாதிரி மாவட்டங்கள்ல கூடுதலா வேகன்சிஸ் போடலாம். ஏன்னா நிறைய ரேஷன் கடையில காலி இடங்கள் அதிக அளவுல இருக்கிறதுனால கூடுதலா ரேஷன் கடையில விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களை போடலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு வராங்க. சோ அப்படி பாக்குறப்ப அதிக அளவுல பாத்தீங்கன்னா ரேஷன் கடையில விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களை இந்த மதுரை, சேலம், சென்னை, கோவை உள்ளிட்ட மாவட்டங்கள்ல நியமிக்கப்படுவாங்க அப்படின்றத அதிகாரப்பூர்வ அறிவிப்பை நம்ம எதிர்பார்க்கலாங்க. சோ மக்களே, இந்த தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு போதுமானதா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்துல நீங்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் கிளிக் வச்சுக்கோங்க. மீதி முறைய நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. ஹாய் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவுல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா,
ரேஷன் கடையில விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுடைய முடிவுகள் எப்பொழுது வெளியிட இருக்காங்க. இது குறித்து சில முக்கியமான தகவல் நமக்கு வெளியா இருக்கு. அதன்படி இந்த வீடியோ பதிவை உங்களுக்காக சொல்ல போறாங்க. சோ உண்மையான தகவல் என்ன அப்படின்னு பாத்துக்கலாம். ரேஷன் ஷாப்ல இதுவரை நமக்கு பாத்தீங்கன்னா 28 மாவட்டங்களுடைய ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. சோ அந்த 28 மாவட்டங்கள் என்னென்னன்றதையும் நான் வீடியோட இறுதிக்குள்ள கண்டிப்பா சொல்ல போறேன். நீங்க அந்த மாவட்டத்துல இருந்தா உங்களோட ரிசல்ட் உடனடியாக செக் பண்ணிக்கலாம். அடுத்து மீதி இருக்கிற மாவட்டங்களுக்கு எப்ப ரிசல்ட் வெளியிட போறாங்க அதை பற்றிய உண்மையான தகவலை சொல்ல போறேன். நீங்க நம்மளுடைய சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சோ ரேஷன் கடையில விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்கள் இந்த பணியிடங்களை நிரப்பதற்காக கிட்டத்தட்ட 7 முதல் 8 மாதங்கள் வரை கடந்த ஆண்டு நவம்பர் டிசம்பர்ல நேரடி நேர்காணல்கள் நடத்தப்பட்டது. சோ இந்த ஆண்டு வரை பாத்தீங்கன்னா இந்த ரேஷன் கடையில விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களை ஜூன் வரை பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் இந்த யாரெல்லாம் செலக்ட் ஆனாங்க அந்த கேண்டிடேட் லிஸ்ட் இன்னுமே வெளியிடப்பட்ட ஆரம்பிச்சாங்க. ஜூன் முதல் வாரத்துல இருந்து வெளியிடப்பட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஜூலை இறுதிக்குள்ளார பாத்தீங்கன்னா அனைத்து மாவட்டத்துடைய ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. சோ அதிகபட்சமாக ஜூலை 15ஆம் தேதிக்கு முன்னாடி இந்த தமிழகம் முழுவதும் ரேஷன் கடையுடைய ரிசல்ட் 38 மாவட்டத்திற்கு வெளியாகிடும் என்று எதிர்பார்க்கப்படுதுங்க. சோ இதுவரை எந்தெந்த மாவட்டத்துல ரேஷன் கடையோட ரிசல்ட் வெளியா இருக்கு அப்படின்றத தகவலை சொல்ல போறேன். சோ நீங்க இந்த மாவட்டத்துடைய நபர்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த மாவட்டத்துல ரேஷன் கடையோட ரிசல்ட் வெளியா இருக்கு அப்படின்றத செக் பண்ணிக்கலாங்க. தென்காசி, விருதுநகர், கள்ளக்குறிச்சி, சேலம், நாகப்பட்டினம், நாமக்கல், மயிலாடுதுறை, திருநெல்வேலி, தருமபுரி, திருச்சி, திருவாரூர், வேலூர், விழுப்புரம், திருவள்ளூர், தூத்துக்குடி, புதுக்கோட்டை, ஈரோடு, கன்னியாகுமரி, திருப்பூர், நீலகிரி, தஞ்சாவூர், திருவள்ளூர், செங்கல்பட்டு, மேலும் கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, சிவகங்கை, ராணிப்பேட்டை, திண்டுக்கல் மற்றும் திருப்பத்தூர். சோ இந்த மாவட்டங்கள் அனைத்துமே பாத்தீங்கன்னா இந்த ரேஷன் கடையுடைய அதிகாரப்பூர்வமான ரிசல்ட் அனைத்துமே வெளியாகப்பட்டிருக்குங்க. இந்த மாவட்டத்தை நீங்க சேர்ந்தீங்க அப்படின்னா உங்களுடைய மாவட்ட வாரியா இருக்கிற டிஆர்பி உடைய இணையதளத்துல நீங்க செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு உண்டான தற்காலிக ப்ரொவிஷனால செலக்ஷன் லிஸ்ட் அனைத்துமே வெளியிடப்பட்டிருக்குங்க. சோ தற்காலிகமா நீங்க செலக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய லிஸ்டர்ஸ் எல்லாமே நீங்க செக் பண்ணிக்கலாம். உங்களுடைய ப்ரொவிஷன் லிஸ்ட் மாவட்ட வாரியா வெளியிடப்பட்டிருக்காங்க. சோ இந்த கேண்டிடேட்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா முக்கியமான அப்டேட் அனைத்துமே அப்டேட் பண்ணிருக்காங்க. சோ இவர்களுக்கு பாத்தீங்கன்னா தற்காலிக செலக்ஷன் லிஸ்ட் எல்லாமே வெளியிட்டிருக்காங்க. மேலும் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா தற்சமயம் வெயிட்டிங் லிஸ்ட்ல வைக்கப்பட்டிருக்காங்க. சில மாவட்டங்களுக்கு பாத்தீங்கன்னா விற்பனையாளர்களுடைய பட்டியல் மட்டும் தான் வெளியிட்டிருக்காங்க. அவங்களுக்கு கட்டுநர்கள் எப்ப வெளியிடுவாங்க அப்படின்னு கேள்விகள் கேட்டு இருக்காங்க. அந்த மாவட்டத்திற்கு அடுத்த லிஸ்ட் எல்லாமே வெளியிட போறாங்க. அதுவும் சில மாவட்டங்களை கம்மியான வேகன்சிஸ் எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு கேள்விகள் கேட்கிறாங்க, எங்களுக்கு எப்ப வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணுவீங்க அப்படின்ட்டு. சோ வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பாத்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கிறதுனால நம்மளுடைய கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐபி பெரிய கருப்பன் அவர்களும் பாத்தீங்கன்னா முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட இருக்காங்க. சோ முதல் கட்டமா பாத்தீங்கன்னா இந்த ஜூலை 15ஆம் தேதிக்குள்ளார ரேஷன் கடையோட வேகன்சிஸ அதிகரிக்க போறாங்க. அதற்கு பாத்தீங்கன்னா பதவி உயர்வு பட்டியலை ரெடி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. சோ புதிய பதவி உயர்வு பட்டியல்கள் அனைத்துமே ரெடி ஆகிட்டு இருக்கு. அந்த பதவி உயர்வு பட்டியல் முடிக்கப்பட்ட பிறகு இந்த ரேஷன் கடையோட ரிசல்ட் நாம எதிர்பார்க்கலாங்க. சோ இப்ப மீதி இருக்கிற மாவட்டங்கள்ல எப்ப ரேஷன் கடையோட ரிசல்ட் வெளியாகும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். சென்னை, கோவை, மதுரை இந்த மாதிரி மிக மிக முக்கியமான மாவட்டங்களுக்காக ரேஷன் கடையோட ரிசல்ட் வெயிட் ஆயிட்டு இருக்கு. சோ இந்த மாதிரி மாவட்டங்கள்ல கூடுதலா வேகன்சிஸ் போடலாம். ஏன்னா நிறைய ரேஷன் கடையில காலி இடங்கள் அதிக அளவுல இருக்கிறதுனால கூடுதலா ரேஷன் கடையில விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களை போடலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு வராங்க. சோ அப்படி பாக்குறப்ப அதிக அளவுல பாத்தீங்கன்னா ரேஷன் கடையில விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களை இந்த மதுரை, சேலம், சென்னை, கோவை உள்ளிட்ட மாவட்டங்கள்ல நியமிக்கப்படுவாங்க அப்படின்றத அதிகாரப்பூர்வ அறிவிப்பை நம்ம எதிர்பார்க்கலாங்க. சோ நாட்களே இந்த தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு போதுமானதா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்துல நீங்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீதி நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.